Today we are going to see about software lifecycle model. Software lifecycle model is a key concept of software engineering. So key concept of software engineering means what? So software engineer is going to create a software product using some specific principles, tools, methods, concepts, etc. So for this software lifecycle model will be a key concept. அதாவது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் தான் ஒரு கீ கான்செப்டை ஆக்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் இதில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ். சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் மீன்ஸ் வாட்? சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகணும். ஸோ ஒரு ஜாப்க்கு போக நீங்கள் எத்தனை ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க? லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் சேரணும். ஒரு கிண்டர் கார்டன் எல்கேஜி சேருவீங்க இல்லையா? ஸோ எல்கேஜி சேரணும். அப்புறம் வந்து ப்ரைமரி ஸ்கூல் போகணும். ப்ரைமரி ஸ்கூலுக்கு போவீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? ஹை ஸ்கூல் போவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காலேஜ். ஸோ காலேஜ் போவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டேஜஸை ஃபேஸ் பண்ணுறோம்? எல்கேஜியில் ஜாயின் பண்ணோம், அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல், அப்புறம் ஹை ஸ்கூல், அப்புறம் காலேஜ். ஸோ ஜென்ரலாகவே நம்ம வளரும் போது நம்மளோட ஸ்டேஜஸ் என்ன? நம்ம ஒரு குழந்தையாக இருக்கோம், அப்புறம் ஒரு சைல்டாக ஆகிறோம், அப்புறம் ஒரு அடல்ட்டாக ஆகிறோம். அப்போ நிறைய ஃபேஸஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ சேம் இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் தெர் ஆர் சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் டு கெட் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை நீ ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணிட்டு தான் அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டை நீ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஃபீஸிபிலிட்டி. அதாவது இந்த ஃபீஸிபிலிட்டியை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறாங்க அப்படின்னா, அது நம்மளால் முடியுமா? இஸ் இட் ஃபீஸிபிள் ஃபார் அஸ் டு டூ திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபீஸிபிலிட்டி செக்கிங் தான் ஃபஸ்ட்டு ஃபீஸிபிள். நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸ் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்க ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் என்னது? அனாலிசிஸ் ஸ்டேஜ். கஸ்டமர் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணி அவங்க அவங்களோட நீட் என்ன, அவங்க எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க, அவங்களோட அதுக்கு என்ன அவுட்புட் அவங்க வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்னது? டாக்குமெண்டேஷனாக இது பண்ணுறது தான் என்னது? அனாலிசிஸ் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டிசைன் ஸ்டேஜ். ஸோ டிசைன்னா என்ன? ஸோ இன் டிசைன் ஸ்டேஜில் நம்மளோட ப்ராஜெக்டுக்கு வாட் ஆர் ஆல் த ஹார்ட்வேர் we are required, அதுக்கப்புறம் what are the software tools we want to buy or we are having, என்னென்ன இருக்குது, அதாவது ஹார்ட்வேர் என்ன இருக்குது, சாஃப்ட்வேர் என்ன வேணும், அதுக்கப்புறம் அதோட ஓவரால் ஆர்கிடெக்சர் ஆஃப் த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுற ஸ்டேஜ் தான் என்னது? டிசைன் ஸ்டேஜ். அதாவது என்னோட ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணும், அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னது? டிசைன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கம்ஸ் டு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். இன் திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் அதாவது இந்த இடத்துல தான் நம்ம கோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ கோடிங்னா என்ன? ப்ரோக்ராம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ ஒரு சின்ன யூனிட்ஸாக நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ அந்த யூனிட்ஸாக ப்ரோக்ராம் எழுதி அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹோல் ப்ராஜெக்டாக இது பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்னாவே என்னென்னா கோடிங் ஸ்டேஜ் தான். அந்த கோடிங் வந்து ஃபுல் ப்ராஜெக்டுக்குள்ளே கோடிங் எழுத மாட்டோம். சின்ன பார்ட்டாக ஒரு யூனிட்டாக நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் கோடிங் எழுதுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் டு டெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ டெஸ்டிங்கில் என்ன அப்படின்னா
கோடிங் எழுதுனீங்க இல்லையா, பார்ட்டாக எழுதுனீங்க, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த ஒவ்வொரு பார்ட்டும் அதோட ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டிங்கில் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் யாராவது எரர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். திருப்பி டெஸ்டிங் கொடுத்து கரெக்ட் ஆகிட்டுனா நெக்ஸ்ட் கம்ஸ் டு மெயின்டெனன்ஸ். அதாவது மெயின்டெனன்ஸ்னால் டெஸ்டிங் ஓவர் ஆகிட்டு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை டெலிவரி கொடுக்க போகிறோம். அந்த ப்ராடக்டை டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ டெலிவரி கொடுத்த பிறகு இஃப் சப்போஸ் த கஸ்டமர் நீட்ஸ் சம் மோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் த ப்ராஜெக்ட் அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது ப்ராஜெக்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆட் பண்ணுற ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெயின்டெனன்ஸ். ஒருவேளை அவங்களுக்கு எரர் வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அதில் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் பேர் தான் மெயின்டெனன்ஸ். ஸோ இது ஏன் ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லணும்னா, இதே ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திருப்பி அது ஃபீஸிபிள்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அனலைசிஸ், அதுக்கப்புறம் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் வந்து ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்னது சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் என்னன்னு சொல்லலாம், ப்ராசஸ் மாடல். ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே வர முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஸ்டேஜோட இன்புட்டை வச்சு தான் ஒரு இன்புட் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ ஒரு இதோட அவுட்புட் தான் இன்னொரு ஸ்டேஜோட இன்புட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே என்னது, ஒரு ப்ராசஸ். ஸோ சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ராசஸ் மாடல். நெக்ஸ்ட், it is also can be defined as a descriptive and diagrammatic representation of software life cycle. ஸோ ஏன் இதை டிஸ்கிரிப்டிவ் அண்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கஸ்டமர் கொடுக்குற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நீட் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கிரிப்டிவாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். ப்ளஸ் அது டயக்ராமேட்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ டயக்ராமேட்டிக்காக இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ the software life cycle model is also called as a descriptive and diagrammatic representation of software life cycle. ஸோ முதல்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏன் வந்துச்சு அப்படின்னா, சாஃப்ட்வேர் க்ரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. ஸோ இது என்னது, சாஃப்ட்வேர் க்ரைசிஸ். ஸோ சாஃப்ட்வேர் க்ரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொண்டு வந்தோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, டு டெவலப் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டை டெவலப் பண்ண நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு டெவலப்மெண்ட் டீம் தேவை. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ரெடி பண்ணணும்னா ஒரே ஒரு பர்சனாக ரெடி பண்ணுவாங்க, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்சனை, ஒரு பர்டிகுலர் டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு டெவலப்மெண்ட் டீம் வேணும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் டீம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, ஐடென்டிஃபை பண்ணணும். எதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, சூட்டபிள். இது வந்து சூட்டபிள். ஸோ ஒரு சூட்டபிள் லைஃப் சைக்கிள் மாடல். ஸோ இதில் நம்ம நிறைய மாடல் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதில் நிறைய மாடல் இருக்க போகுது. ஸோ அந்த மாடலில் எந்த மாடலை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு தெரியணும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் டீம் மஸ்ட் ஐடென்டிஃபை அ சூட்டபிள் லைஃப் சைக்கிள் மாடல் ஃபார் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாடல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ லைஃப் சைக்கிள் மாடல், அப்போ ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் மாடல்லையும் என்ன இருக்கணும், ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா ஃபார் எவ்ரி ஃபேஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோட இன்புட், ஸோ இதோட அவுட்புட் என்ன ஆகுது, இந்த அனாலிசிஸ்க்கு இன்புட்டாக ஆகுது. இந்த அனாலிசிஸோட அவுட்புட் என்ன ஆகுது, டிசைனோட இன்புட்டாக மாறுது. டிசைனோட அவுட்புட் என்ன ஆகுது, இம்ப்ளிமெண்டேஷனோட இன்புட் ஆகுது. ஸோ இதுதான் என்னது, எவ்ரி ஸ்டேஜ் ஹேஸ்
ஒன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ ஒரு என்ட்ரி அண்ட் ஒரு எக்ஸிட் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா ஃபேஸ்க்கும் என்ன இருக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடலில் ஒரு என்ட்ரி ஃபேஸ் இருக்கணும், ஒரு எக்ஸிட் ஃபேஸ் இருக்கணும். வித்தவுட் த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள், இந்த லைஃப் சைக்கிள் மாடல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னா, நம்மளோட ஒரு நம்ம மேனேஜரால் நம்மளோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு ஸ்டேஜஸும் இல்லை. நீங்கள் பாட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் யூஸ்வலாக நீங்கள் பண்ண ஒரு ப்ரோக்ராம் கோடிங் அடிங்க, அவுட்புட் கொண்டு வாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அது எந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த ப்ராஜெக்டில் அவங்க கிளியர் ஐடியாவோட தான் இருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத, அவங்க என்ன லெவல் ஆஃப் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் மேனேஜரால் மானிட்டர் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் இல்லை அப்படின்னா அந்த மேனேஜரால் அவங்களோட ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் தேவை. ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் இருக்குது. அதில் வாட்டர்ஃபால் மாடல், புரோட்டோடைப் மாடல், ஸ்பைரல் மாடல், ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் மாடல் அண்ட் ரேட் மாடல். ஸோ இதை தான் நம்ம சொன்னோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்ன இருக்குது, the development team must identify a suitable life cycle model. ஸோ அந்த சூட்டபிள் லைஃப் சைக்கிள் மாடலுங்கிறது என்னது, இந்த இதுதான். ஸோ இந்த மாடலில் எந்த மாடல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணணும். யார் டிசைட் பண்ணணும், டெவலப்மெண்ட் டீம் வந்து என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் அப்படின்னா என்ன? ஸோ இட் இஸ் அ கீ கான்செப்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ், நிறைய ப்ராசஸை க்ராஸ் பண்ணி தான் வந்து அது ஃபைனல் ப்ராடக்டாக வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் என்ன இருக்கணும், ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும், ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் இது எதனால் இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல் வந்துச்சு அப்படின்னா, சாஃப்ட்வேர் க்ரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜினியரிங் கான்செப்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க. அது எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா, இந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அவங்க இந்த டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாடலில் ஏதாவது ஒரு மாடலை சூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்டை செய்கிறாங்க. ஸோ இந்த மாடலை சூஸ் பண்ணுறது மூலயமா சாஃப்ட்வேர் மேனேஜரால் என்ன பண்ண முடியுது, அந்த ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. ஸோ இதுதான் என்னது சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல்.